இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைல்லங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. உடனே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னிங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உடனே சொல்லிடுவீங்க, ஐயா என்னம்மா தேங்காய் சட்னி எங்களுக்கு வைக்க தெரியாதா, இதெல்லாம் ஒரு டிஷ்ஷுன்னு கொண்டு வந்து சொல்கிறியம்மா அப்படின்னு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் தான் நான் வைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ நான் அதை காமிச்சிடுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்துக்கு பெரிய கடலை எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன் இந்த மிளகா வந்து அந்தளவுக்கு எனக்கு ஸ்பைசி கிடையாதுங்கனால நான் கூட 2 மிளகா நான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 6 மிளகாவாக எடுத்திருக்கேன். இது ஒரு மிளகா, அது இல்லைங்க பெரிய மிளகா, அது நீளமாக இருந்தது, நான் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 6 மிளகா, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டி கருவேப்பிலையை நான் சேர்த்து அரைச்சிருவேன். ஏன்னா இதில் சட்னியில் கடந்துச்சுன்னா அதை எடுத்து தூர தான் வைக்க சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அது எடுத்துக்கணுங்கிறதுனால நான் என்ன செய்வேன்னா எப்போவுமே அரைச்சிருவேன். ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் சேர்த்துருக்கேன், பொரிகடலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இன்னும் நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். உடனே சொல்லுவீங்க, ஏங்க இவ்வளோகான இதுக்கே நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லுவீங்க. இதை வந்து தாளிக்கிறதுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதை இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து இது கூட சேர்ந்து கொஞ்சோண்டி லைட்டாக கொஞ்சோண்டி உப்புங்க. இப்போ இதை ஒரு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சோண்டி லைட்டாக சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து ஜாஸ்தியாக போடுறதுனால பசங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து தூரை போட்டு எடுத்து வச்சுருவாங்க. தூரை வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால் எப்போவுமே அரைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட்டு தான் அவனை வேறு வழி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எனக்கு 3 பேத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் தாளித்து விட்டுறேன். இப்போ நான் வச்சுருந்த தேங்காய் சட்னி வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இதை கொதிக்க வைக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட, இதை நான் கொதிக்க வைக்க மாட்டேன். ஆனால் இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படி தெரியாது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதை அம்மியில் அரைச்சி செய்வாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அம்மி என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த அரைக்கிற பதங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் மாறுபடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இப்போ சட்னி வச்சுட்டேங்க, சரியா? நான் சட்னி வச்சுருக்கேன். இப்போ இதை தாளித்து விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க, கடுகு, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்குவேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதனால் வெங்காயம் சேர்த்துக்குவேன். நீங்கள் எப்படி செய்வீங்க வீட்டில் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து நான் வதக்கிட்டு இதில் சேர்த்துப்பேன். ஸோ இட்லி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு லிக்விடியாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்காது, அந்த பதத்துக்கும் இருக்கும். அதனால் நான் வந்து இதை சேர்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் வத்தல் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த எமர்ஜென்சிக்காக இருக்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் எமர்ஜென்சி உங்களுக்கு வேறு மிளகா அந்த நேரத்துக்கு இல்லை, வாங்க போகணும் அப்படின்னு நினச்சா, ஐயோ தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கணும்னா வத்தல் வச்சு நான் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா வத்தல் அரைச்ச தேங்காய் சட்னி உங்களுக்கு காட்டுறேன். அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம். இந்த பச்சை மிளகா போடும்போது தனியாக ஒரு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் நம்ம ஹோட்டலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டியான ஒரு சட்னி இருக்கும், அவங்க எப்படிடா அதை அரைக்காங்க அப்படின்னு சொல்லல, அதில் ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து நான் வந்து ரொம்ப மைல்யூட்டாக அதை கவனித்து அதே போல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வாட்டி நானும் ட்ரை பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி செய்வேன். அதனால இப்போ ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்.
இப்போ இதுலேயும் கொஞ்சோண்டி உப்பு போட்டிருக்கேன். வெங்காயத்தை வதங்கிருச்சுன்னா அப்படியே தூக்கி நீங்கள் அதில் விட்டுட்டிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சுது. அப்புறம் இட்லி வச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான். இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேங்க. தெரியுதா உங்களுக்கு? வெங்காயம் வதங்கியிருக்கு ஆனால் கருகலை. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போது இந்த பாருங்க, சட்னி இப்படி தான் இருக்கும். நான் தாளித்து விட்டுட்டேங்க. இப்போ தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு பார்த்துட்டேன், எனக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் சேர்த்துக்கல. இப்போ சுட சுட நம்மளோட இட்லிங்க, நல்ல சாஃப்டான சுட சுட இட்லி, அப்படியே சட்னி. ஆக்சுவலி இப்போ என்கிட்ட பொடி இல்லை, ஸோ இனிமேல் தான் நான் ரெடி பண்ணணும். அதனால் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட நான் சாப்பிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவேன். செம்ம டேஸ்டியாக அமேசிங்காக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ண சொல்கிறேன். ஒரு இடம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.